الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد: بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقض الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றார். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் படைத்தவன் விரும்புகின்ற அந்த காரியத்தை, படைத்தவனால் அறிவுறுத்தப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்றால் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் நாம் இறைவன் விரும்புகின்ற காரியங்களை செய்ய வேண்டும். இறைவன் வெறுக்கின்ற காரியங்களை விட்டு நாம் விலகி நிற்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் நாளை மறுமை மஹ்ஷர் மைதானத்திலே ரப்புல் ஆலமீனிடத்திலே சிறந்த அடியார்களாக இருக்க முடியும். இந்த உலக வாழ்க்கையில் இறைவனால் தடுக்கப்பட்ட, இறைவனால் எச்சரிக்கப்பட்ட பாவமான காரியங்களை இம்மையுடைய வாழ்க்கையில் நாம் செய்வோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும்
காப்பாற்றுவதற்கு யாராலும் முடியாது. இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்கின்ற நல் அமல்களின் மூலமாகத்தான் நாம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் செய்கின்ற நன்மையினால் தான் நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். இம்மையுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு அடிபணிந்த வாழ்க்கை தான் நம்மளை சொர்க்கத்திலே போய் சேர்க்கும். இம்மையுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு நாம் கட்டுப்படாமல் இறை கட்டளைகளை புறக்கணித்து விட்டு இறைவனால் தடை செய்யப்பட்ட பாவமான காரியங்களை மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் செய்வான் என்று சொன்னால் அதற்கான தண்டனை மாலை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு யாரும் வர முடியாத அந்த ஒரு நாளில் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்வில் இறைவன் நம்மை எச்சரிக்கை செய்கின்றான். குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் நாளை மறுமையினுடைய நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் அந்த நரகத்தை நீங்கள் பயந்து இந்த இம்மையுடைய வாழ்க்கையில் நல் அமல்களை செய்து கொள்ளுங்கள். இறைவன் தடை விதித்த பாவத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக எச்சரிக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு அழைப்பு விடுகிறான். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 21வது வசனத்திலே யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்குமுல் லதீ خلقக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களை படைத்தவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சம் பயம் ஏற்படும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் நம்மை வாழ வைப்பதற்காக அல்லதீ ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷா வஸ்ஸமாஅ பினாஅ வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தை முகடாகவும் பூமியை விரிப்பாகவும் மனிதன் வாழ்வதற்குரிய தங்கும் இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்திருக்கிறார். ஃபஅக்ரஜ லக்கும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும். நம்முடைய நமக்காக வேண்டி இந்த மழையின் மூலமாக ரிஸ்கை கொடுத்து பல வஸ்துக்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா வ அன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு செய்த அருளை சொல்லிவிட்டு கூறுகிறான், நீங்கள் அறிந்து கொண்டு அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காதீர்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அவரிடம் மட்டுமே உதவி தேடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் படைத்த அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அங்கே இணை வைப்பையும் தடை விதிக்கின்றான். ஏனென்றால் மனிதன் இந்த பாவத்தில் விழுந்து விட்டால் அவன் நிலையான நிரந்தரமான நரகத்திலே தள்ளப்பட்டு விடுவான் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆனின் மூலமாக எச்சரிக்கின்றான். அந்த மறுமையுடைய நாளில் அவ்வளவு வேதனைகள் கடுமையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ் என்னுடைய துவக்கத்தில் 2வது சூராவின் 22வது சூராவினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் எச்சரிக்கிறான். மறுமையுடைய நிலை எப்படி இருக்கும்? யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் யௌம தரவுனஹா தஸஅலு குல்லு முர்தஅத்தின் அம்மா அர்தஅத் வ ததஅ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா வ தரன் நாஸ சுகாரா வ மா ஹும் பிசுகாரா வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். மனிதர்களே, அந்த ஒரு நாளை நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய திடுக்கிடக்கூடிய அந்த ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மறுமை நாளுடைய நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நாளுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறந்து விடுவாள். கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை பெற்றெடுத்து விடுவாள். அவள் மதிமயக்கத்திலே கிடப்பார்கள். ஒமாஹும் பிஸ்காரா, அது மதிமயக்கத்தினால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அந்த மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வேதனையின் காரணமாக, அல்லாஹ்வுடைய தண்டனையின் காரணமாக, அல்லாஹ்வுடைய பிடியின் காரணமாகத்தான் அவர்கள் மயக்கமுற்று கிடக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எனவே மறுமையுடைய அந்த நரக நெருப்பும் வேதனையும் மிக கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எச்சரிக்கை செய்கின்றான். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மறுமையுடைய வாழ்க்கையினுடைய தண்டனை நரக நெருப்பு மிக கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டிக்காட்டுகிறான். சூரத் ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 131வது வசனத்திலே வத்தகுன் நார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன் வ அதீஉல்லாஹ் வ ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன்.
நீங்கள் நரக நெருப்பு இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்காக அந்த நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இறை நிராகரிப்பவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். அல்லாஹ் உங்கள் மீது கிருபை செய்வான், கருணை செய்வான் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது இறை பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக நல்ல அமல்களை செய்ய வேண்டும். இந்த நல்ல அமல்கள் தான் நாளை மறுமையில் நம்மளை நரகத்திலிருந்து அது காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டுகின்றார். ஏனென்றால் மறுமையினுடைய நரக நெருப்பினுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் லைல்ல சொல்றான், ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா. 92வது வசனத்தினுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா, கொழுந்து விட்டும் எரியும் நெருப்பை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். லா யஸ்லா இல்லல் அஷ்கா, துர்பாக்கியசாலிகளை தவிர வேறு யாரும் அதிலே நுழைக்க மாட்டார்கள், பாவிகள் தான் அதிலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த நரக நெருப்பை எச்சரிக்கை செய்கிறான். ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பை விட்டு எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். நெருப்பினுடைய தன்மை என்ன, நெருப்பினுடைய ஆபத்து என்ன என்பதை உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அறிந்திருக்கிறோம். அந்த தீயோ அந்த நெருப்போ நம்மளுடைய உடம்பிலே பட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு தாயும் தந்தையும் நம்மை பெற்றெடுத்து நம்மை வளர்த்து பாசங்காட்டி அன்பு காட்டி நம்மை எல்லாம் அந்த தீ ஒரு துண்டு நெருப்பு கூட நம்முடைய உடலில் பட்டுவிடக்கூடாது, காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பாதுகாக்கக்கூடிய பாசத்தையும் அன்பையும் அல்லாஹ் தஆலா இந்த பெற்றோர்களுக்கு கொடுத்து வளர்த்து நம்மை ஆளாக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் நாளை மறுமையில் நரக நெருப்பிற்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. இப்படி பாசம் கொண்ட ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளையை கொண்டு போய் நாளை நரக நெருப்பில் எரியப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த அன்பினுடைய அந்த பாசத்தினுடைய உண்மை தரத்தை புரிய வைக்கிறான். நாளை மறுமையில் அந்த நரக நெருப்பில் தள்ளப்பட விடாமல் பாதுகாப்பதுதான் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை, ஒவ்வொரு தாய் தந்தையர்களுடைய கடமை. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தாங்களும் இறை மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், இறை நெருக்கத்தோடு இருக்க வேண்டும், இபாதத்தோடு இருக்க வேண்டும், இறைவனால் தடை செய்யப்பட்ட பாவமான காரியங்களில் இருந்து விலக வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் தடுத்திருக்கிற மிகப்பெரிய பாவம் இறைவனுக்கு இணை கற்பிது. அந்த இணை கற்பித்து விட்டால் அந்த நிலையான நரகத்திற்கு நாம் தள்ளப்படுவோம். சூரா அல் மாயிதா 5வது சூராவினுடைய 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹுன் நார் வ பிஅஸல் மா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், ஒமாலி அன்சார், எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறாரோ, படைத்தவனை வணங்குவதை விட்டுவிட்டு படைத்தவனுக்கு வணங்குவதை விட்டுவிட்டு படைப்பினங்களை உலகத்திலே மனிதன் வணங்கி விடுவான் என்று சொன்னால், மன்னரை போய் வணங்கி விடுவான் என்று சொன்னால், அங்கே போய் கையேந்தி அவர்கள் இறந்தவரிடத்திலே கேட்டு விடுவான் என்று சொன்னால், அவன் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக ஆக்கி விடுகிறான். அவன் தங்குமிடம் நரகம்தான், அங்கே உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது என்று ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான். அவ்வளவு பெரிய நரகத்தில் நிலையான அந்த நரகத்திலே தள்ளப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களாகி நாம் இணை வைப்பு பக்கம் சென்று விடக்கூடாது, பாவமான காரியத்தில் இருந்து விடக்கூடாது, நன்மையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். ஏனென்றால் இம்மையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் நரகத்திலே தள்ளப்படுவோம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 38வது வசனத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறான், ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் வல்லதீன கஃபரு வ கஸ்ஸபு பிஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபியா காலிதூன். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், என்னிடமிருந்து உங்களுக்கு ஹிதாயத் வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் என்னுடைய ஹிதாயத்தை நேர்வழியை குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை பின்பற்றி நடக்கிறார்களோ, அடிபணிந்து நடக்கிறார்கள், கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான், இம்மையிலே பாதுகாப்பான், மறுமையினுடைய நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பான். அதே நேரத்தில் வல்லதீன கஃபரு வ கஸ்ஸபு பிஆயாத்தினா,
வசனங்கள், நாம் இறக்கிய போதனைகளை எவர்கள் பொய்ப்பிக்கிறார்களோ, அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ, அதனை புறக்கணித்து விடுகிறார்களோ, ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் எதற்குரியவர்கள்? அவர்கள்தான் நரகத்திற்குரியவர்கள், நரக நெருப்பிற்குரியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அப்ப நாம நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட பாவத்தை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மறுமையில் யாருடைய உதவியும் வராது. அங்கு நரக நெருப்பிலிருந்து நம்மை அல்லாஹ் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலே நரக நெருப்பு இப்படியெல்லாம் இருக்கும், அந்த மறுமையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அந்த மறுமையினுடைய நிலைப்பாடுகளை அல்லாஹ் எடுத்து உரைக்கிறான். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 123வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பல் மின்ஹா அத்லுன் வலா தன்ஃபஉ ஷஃபாஅத்துன் வலா ஹும் யுன்ஸரூன். ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வத்தகு யௌமன், அந்த ஒரு நாளை, மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்துவிட முடியாது, எந்த உதவியும் செய்துவிட முடியாது. அந்த ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பல் மின்ஹா அத்லுன், அந்த இடத்திலே நீங்கள் எந்த ஒரு பரிகாரத்தை கொடுத்தாலும் அதற்கு சிபாரிசுகள் செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அநியாயம் செய்தவர்களுக்கு அந்த எந்த ஒரு உதவியும் அங்கு கிடைக்காது என்று அல்லாஹ் தஆலா மறுமையினுடைய நிலைப்பாடை நமக்கு எடுத்துரைக்கின்றான். ஏனென்றால் அந்த நாளில் நமக்கு அமல்கள் தான் தேவை. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் அமல் செய்திருந்தோம் என்றால், இறை கடமைகளை நிலைநாட்டியிருந்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தால், இணை வைப்பை விட்டு விலகி நின்றிருந்தால், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்திருந்தால், நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். அந்த நரக நெருப்பிலிருந்து, நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவோம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். எனவே மறுமையினுடைய வேதனை அவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இன்னல், மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம் யஸ்லௌனஹா யௌமத்தீன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சூரத் 84வது சூரா இன்ஃபித்தார் அல்லாஹ் சொல்றான், இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம், நிச்சயமாக பாவிகள், பாவம் செய்தவர்கள், குற்றவாளிகள், குற்றவாளி என்று சொன்னால் இறைவனுக்கு இணை வைப்பாக இருக்கலாம், தொழுகையை விட்டவராக இருக்கலாம், தொழுகையை விடுவதும் மிகப்பெரிய பாவி, மிகப்பெரிய ஒரு குற்றவாளி என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம், பாவிகள் எல்லாம் அந்த நரகத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அஸ்லௌனா யௌமத்தீன், அந்த நாளிலே அவர்கள் அங்கேதான் தங்குவார்கள். உமாவும் பிகாயிபின், அங்கிருந்து அவர்கள் தப்பிக்கவே முடியாது. இங்கே உலகத்தில் வேண்டால் ஓடி ஒளிந்து கொள்ளலாம், நாளை மறுமையில் ஓடி ஒளிய முடியாது. எல்லாம் அந்த நரக நெருப்புல தான் பாவிகள் எல்லாம் கடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லிநஃப்ஸின் ஷைஆ, அந்த நாளிலே எந்த ஒரு மனிதனும் எந்த ஒருவருக்கு உதவி செய்ய சக்தி பெற மாட்டாது. வல் அம்ரு யௌம இதின் லில்லாஹ், அன்றைய நாளுடைய அதிகாரம் எல்லாம் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் இருக்கிறது, அவன் கையில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நாளுடைய நிலைப்பாடை நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது எப்படி ஒரு நெருப்பிற்கு பயப்படுகிறோமோ, தீயை விட்டு பட்டுவிடக்கூடாது என்று அணுகுகிறோமோ, அஞ்சுகிறோமோ, அதற்காக பாதுகாப்பான வழிமுறைகளை ஏற்படுத்துகிறோமோ, இதை விட அதிகம் நாம் என்ன செய்யணும்? மறுமையினுடைய நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு நல்லா தெரியும், இதை வைத்தால் நரகம்தான், தொழுகை விட்டால் நமக்கு நரகம்தான் என்று அல்லாஹ் அழகாக சொல்லியும் கூட அந்த நரக நெருப்பை பற்றி நாம் அஞ்சுவது கிடையாது, பயப்படுவது கிடையாது. உலகத்தில் சாதாரண ஒரு தீப்பெட்டியினால் ஏற்படுகிற தீக்கு அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம், பட்டுவிடக்கூடாது, உடலை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய மரண பிடிக்கு பின்னால் நாளை மறுமையுடைய வர்த்தனத்தில் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டிய அந்த நரக நெருப்பை நாம் அஞ்சிருக்கிறோமா? அதை அஞ்சி வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். அந்த நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நம்மை படைத்தவன் தாயினுடைய கருவறையிலே வைத்து பாதுகாத்து, உணவளித்து, வேலையை கொடுத்து, வேலை வாய்ப்புகளை கொடுத்து, வசதி வாய்ப்புகளை கொடுத்து, செல்வாக்களை கொடுத்து, எல்லாவற்றையும் அல்லாஹ் இந்த துன்யாவில் நமக்கு கொடுத்திருப்பது நீங்க நாளைக்கு நரகத்துக்கு போயிடக்கூடாது, அந்த நரகத்திலிருந்து காப்பாற்ற
பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை கொடுத்து அதிகம் அதிகம் எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றான். சூரத்து தாஹா 20வது சூராவினுடைய 127வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வகஸாலிக நஜ்ஸி மன் அஸ்ரஃப வலம் யுமின் பி ஆயாத்தி ரப்பிஹி, எவர் ஒருவர் தங்களுடைய இறைவனுடைய கட்டளைக்கு வரம்பு மீறி நடக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை பொய்ப்பிக்கின்றார்களோ, அவர்களுக்கு நாளை மறுமையில் கடுமையான வேதனை உண்டு. லா யமூத் ஃபியா வலா யஹ்யா, அந்த வேதனை எப்படி இருக்குமா, அங்க மௌத்தாவும் போக முடியாது, நிம்மதியாகவும் மரணிக்கவும் முடியாது. இரண்டு கட்டா நிலையிலே வைத்து அங்கே கடுமையான வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். என்றால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்தினுடைய வேதனையிலே நாம் மரணிக்க மாட்டோம், அங்கே நிம்மதியாகவும் வாழ முடியாது, திரும்ப திரும்ப அல்லாஹ் உயிரை கொடுத்து தண்டித்துக் கொண்டே இருப்பான் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக நம்மை மறுமையிலே நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக குர்ஆனின் மூலமாக எச்சரிக்கின்றார். மேலும் அதே சூரத் தாஹாவினுடைய 20வது சூராவினுடைய 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னஹு மை யஅதி ரப்பஹு முஜ்ரிபா, உங்களில் யார் பாவிகளாக மறுமையிலே ரப்புக்கு முன்னால் வருகிறார்களோ, இன்னஹு மை யஅதி ரப்பஹு முஜ்ரிமா ஃபஇன்ன லஹு ஜஹன்னம, அவர்களுக்கு நரக நெருப்பு தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், மை யஅதி ரப்பஹு முஜ்ரிமா, நாளை மறுமை நாளிலே யார் இந்த குற்றவாளிகளாக பாவிகளாக குற்றம் செய்தவர்களாக தொழுகை விட்டவர்களாக இணை வைத்தவர்களாக நாளை மறுமையிலே வருவார்களோ, அவர்களுக்கு என்ன, ஃபஇன்ன லஹு நார ஜஹன்னம், அவர்களுக்கு நரக நெருப்பு அங்கே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். அப்ப அப்படிப்பட்ட அந்த நரகம் குற்றவாளிகளுக்கு இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். என்றால் நம்மை அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே நரகத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கிறான். காரணம், நம்முடைய உள்ளத்தில் அந்த நரகத்தினுடைய பயம் வர வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நரக நெருப்பு என்பது நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ்வுடைய நெருப்புங்கிறான். குர்ஆனில் நெருப்பு சாதாரண நெருப்பு இல்ல, நாருல்லா, அல்லாஹ்வுடைய நெருப்பு, மூகதா, அவன்தான் அந்த நெருப்பை மூட்டி இருக்கிறான். சாதாரண உலகத்தினுடைய தீயை போன்று அந்த நெருப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்களுக்கு முன்னால் சொன்னார்கள், அந்நாருக்கும் ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ்ஆ, உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்கு அதிக மடங்காக உள்ள நெருப்பது. உலகத்தில் காணப்படுகிற நெருப்பை போன்றல்ல மறுமையினுடைய நெருப்பு. ஏனென்றால் உலகத்தில் உனக்கு எல்லா சுகமும் கொடுக்கப்பட்டது, உடல் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டது, செல்வாக்கு கொடுக்கப்பட்டது, வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, பூமியில் வாழக்கூடிய நசீபு கிடைத்தது, இறைவேதம் கொடுக்கப்பட்டன, நபியுடைய போதனைகள் கொடுக்கப்பட்டன, உனக்கென்று அழைக்கக்கூடிய அழைப்பாளர் ஐயல் சலா ஐயல் ஃபலா என்று அழைப்பாளர் எல்லாம் கொடுக்கப்பட்டும் அவைகளை நீ கவனம் செலுத்தாததினால், அதை கண்டுகொள்ளாததினால் இந்த நரக நெருப்பு உங்களை 70 மடங்கு தாண்டி அந்த நரக நெருப்பு தான் உங்களை நசுக்கி பொசுக்கிவிடும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 70 மடங்கு அதிகமான இருக்கும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த நரகத்தினுடைய வேதனையை பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துன்யாவினுடைய நெருப்பினுடைய பகுதியே மனிதனை அழிப்பதற்கு போதுமானது என்று கேட்கிறார்கள். அப்போது சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உலக வாழ்க்கை எல்லா இன்பங்களையும் கொடுத்தான், அப்படி இருந்தும் நீங்கள் இபாதத்து செய்யாததினால் பாவிகளாக வந்ததின் காரணமாக 69 மடங்கு அதிகமாக்கப்பட்டு உங்களுடைய நெருப்பினுடைய வேதனை கடுமையானதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு பதில் அளிக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் காணப்படுகிற நெருப்பை போன்று மறுமையுடைய நெருப்பு கிடையாது. மறுமையினுடைய நரக நெருப்பு துன்யாவை விட 70 மடங்கு அதிகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த நெருப்பினுடைய தன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முத்தஸிர் 74வது சூராவினுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மா அத்ராக மா சகர் லா துபகி வலா ததர் லவ்வாஹது லில் பஷர், அந்த சகர் என்ற நரகம் இருக்கிறது, லா துபகி வலா ததர், உங்களை விடவும் மிச்சமும் வைக்காது, உங்களை விட்டு விடாது, லவ்வாஹது லில் பஷர், மனிதன் பொத்தி பொத்தி பாதுகாத்து அவனுடைய உடலில் இருக்கிற தோள்களை எல்லாம் அது
அது நெருப்பு அவர்களை சுட்டு எரித்துவிடும். அந்த நரகத்திலே 19 வானவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். அவ்வளவு கடுமையான ஒரு நெருப்பு தான் அந்த சகர் என்று சொல்லப்படக்கூடிய நரகம். அந்த நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களை பற்றி போட்டு அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், மா சலகக்கும் ஃபீ சகர், இந்த சகர் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தில் நீங்கள் கடப்பதற்கு என்ன? காலு லம் நகு மினல் முஸல்லீன், அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் உலகத்திலே தொழவில்லை. வலம் நகு நுத்இமில் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கவில்லை. வ குன்னா நகுது மஅல் காயிரீன், தேவையற்ற பேச்சுக்களை பேசுபவர்களோடு உட்கார்ந்து சேர்ந்து பேசியதினுடைய விளைவுதான் இந்த சகர் என்ற நரகத்தில் நாங்கள் தள்ளப்பட்டு பொசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று கதறுவார்கள். அந்த நரக வேதனை தாங்க முடியாமல் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் பாவி என்பது இணை வைத்தாலும் பாவியாக ஆகிவிடுவோம், தொழுகை விட்டாலும் பாவியாக ஆகிவிடுவோம். நரக நெருப்பு அல்லாஹ் தஆலா இணை வைத்தில் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். மற்ற பாவங்களை அல்லாஹ் நினைத்தால் நாடினால் மன்னிப்பான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் பாவங்களை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம். அண்ணன் நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்ற ஃபஅன்தர்துக்கும் முன்னார் ஃபஅன்தர்துக்கும் முன்னார் ஃபஅன்தர்துக்கும் முன்னார், நரக நெருப்பை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று 3 முறை திரும்ப திரும்ப சப்தம் போட்டு கூறினார்கள். அந்த சப்தம் கடை தெருவில் இருக்கின்ற எல்லா மனிதனுடைய காதுகளிலே விழும்படி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஹத்தா சுகிதத் கமீஸஹு ஹத்தா இலா கதமைஹி, அல்லாஹ்வுடைய தூதர் மேலிருந்து அந்த ஆடை இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தூதர் மேலிருந்து இந்த ஆடை இருக்கிறதே, அந்த நரக நெருப்பை பற்றி எச்சரித்துக் கொண்டிருப்பதின் காரணமாக கோபப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மேல் ஆடை கீழே வந்து காலடியிலே வந்து விழுந்து விடுகிறது. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த நரக நெருப்பை குறித்து எச்சரிக்கை செய்கிறார்கள். ஏனென்றால் அந்த மறுமை நாளுடைய நிலை அப்படியாக இருக்கும். அந்த நரக நெருப்பில் இருந்து நம்மை ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் இறைவனுக்கு அடிபடிய வேண்டும், திருமறை குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலை நம்மளால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். இதன் அமல்களின் மூலமாகத்தான் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவோம் என்பதை அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன அஹ்வல மின் அஹ்லின் நார், நரகவாசிகளிலே நரக வேதனையிலேயே மிக குறைவான நரக வேதனை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நரகத்துல வேதனை கடுமையா இருக்கும், அதுல குறைந்த வேதனை என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அவனுடைய காலணியிலே 2 நெருப்பினால் ஆன செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பு அணிந்ததன் மூலமாக அந்த நெருப்பினால் தாக்கம் அவனுடைய அவனுடைய மூளையை பொசுக்கி நுறுக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நரகத்தினுடைய வேதனையிலே மிக குறைவான வேதனை 2 கற்கள் இருக்கிற நெருப்பு கண்களிலே தன்னுடைய உள்ளம் கால்களிலே வைக்கப்படும் என்று மற்றொரு அறிவிப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சொன்னால் நரகத்தினுடைய வேதனையிலே மிக குறைவான தண்டனை இது என்று சொன்னால் எவ்வளவு மிக பெரிய தண்டனை என்பதை நாம் புரிந்து பயந்து நம்முடைய உள்ளத்தை இறை மார்க்கத்தோடும் இறை கடமையோடும் திருமறை குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இப்படியெல்லாம் நம்முடைய உடலை சொர்க்கத்தில் கொண்டு போய் விடணும். அப்படிங்கிறதுனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தைகளுக்கு சொல்வதை போல தீனை கொடுத்து குர்ஆனை கொடுத்து நபியை கொடுத்து நீங்கள் அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியத்தை செய்யுங்கள், அவனுடைய கடமையிலே தொழுகையிலே கவனம் செலுத்துங்கள், திருமறை குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய இல்மை தேடிக்கொள்ளுங்கள், இறை மார்க்கம் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செவிதாத்தி கேட்டு மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ்வுடைய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் அஹதின் சயுகல்லிமுல்லாஹ் யௌமல் கியாமத்தி இல்லா பைன வ பைனஹு தர்ஜுமான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்துல எல்லாரையும்
நினைவூட்டி வைத்து அல்லாஹ் அந்த அடியாரிடத்திலே பேசுவான். அல்லாஹ் நேரடியாக பேசுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு அடியாரிடத்திலும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா நேரடியாக கேட்பான், அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்பான். அப்படிப்பட்ட அந்த நிலையில் ஒவ்வொரு அடியான பார்ப்பான். மின்னி ஃபயந்துரு இலா ஐமன், தனது வலது பக்கம் பார்ப்பான். இல்லாமா கத்தம இலை, அவன் செய்த அமல் இருக்கிறதா, இந்த உலகத்தில் அவன் என்ன செஞ்சோம் அதுதான் முன்னாடி வந்து நிற்கும். இடது பக்கம் ஃபயந்துரு ஐமன் ஏசா, இடது கை பக்கம் பார்ப்பான். தான் செய்த அமல் என்ன இருக்கு அதை தான் நான் பார்ப்பான். தன் முன்னால் பார்ப்பான். இல்லன்னா தனக்கு முன்னால் நரகத்தை தான் பார்ப்பான். இடது கை பக்கம் இடது பக்கமோ வலது பக்கமோ தான் செய்து வைத்த அமலுடைய நிலை என்ன என்பதை பார்ப்பான். ஆனால் தனக்கு முன்னால் நரகத்தை தான் பார்ப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒத்த பொன்னார், நீங்கள் நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். வலோ பிஷ்யத்வி தமர், அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நீங்கள் பேரித்தம்பலத்தின் ஒரு துண்டையாவது தானம் தர்மம் செய்து உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபமல்லம் யஜித், அந்த ஒரு துண்டு பேரித்தம்பலத்தம் கூட தர்மம் செய்ய நீங்கள் சக்தி பெறவில்லை என்றால், அதற்கான தகுதி இல்லை என்றால், அது கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா ஃபபி கலிமத்தின் தையிபா, ஒருவரை பார்த்து அழகான முறையில் அன்பான முறையில் பேசுங்க, அது கூட உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே குறிப்பிடுகிறார். சொன்னால் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது இபாதத்து மட்டுமல்ல, நாம் இந்த உலக வாழ்க்கையில் செய்கிற தர்மம் இருக்கிறது, அதுவும் நாளை மறுமையில் நம்மளை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது. ஒரு சகோதரரை பார்த்து சிரித்த முகத்துடன் நல்ல வார்த்தைகளை பேசுவது இருக்கிறது, அதுவும் ஒரு தர்மம் தான். அந்த தர்மமும் நம்மளை நரகத்திலிருந்து காப்பாற்றும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நாம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் ஒவ்வொரு தொழுகையினுடைய தஷஹூதிலே, இறுதி அத்தியாயத்திலே உட்காரும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே 4 விஷயங்களை பாதுகாப்பு கேட்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபில் கப்ரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாதி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையிலும் தஷஹூதிலே உட்காரும் பொழுது எதை பாதுகாப்பு தேடுறாங்க? யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுற அல்லாஹ். எத்தனை சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு வகுத்திலையும் தொழுகையில கேட்டிருக்காங்க, யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுற அல்லாஹ், அஸாபுல் கபர், கபருடைய வேதனை விட்டு காப்பாற்றுற அல்லாஹ், உண்மையுடைய சோதனை மர்மையுடைய சோதனையிலிருந்து காப்பாற்றுற அல்லாஹ், ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து எங்களை காப்பாற்றுற அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் தஷஹூதிலே உட்கார்ந்து கேட்டிருக்காங்கன்னா, அந்த அஸாபுல் கபர் அவ்வளவு கடுமையானதாக இருக்கும். நரக வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னா, நாமும் நம்முடைய வாழ்நாளில் நரகத்தை விட்டும் அஸாபுல் கபரை விட்டு நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஜஹன்னம் அவ்வளவு கொடுமையானது என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மணி சஹல் ஜன்னத், எவர் ஒருவர் உங்களை யாராவது சொர்க்கத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை கேட்கிறாருன்னா, அந்த சொர்க்க நாளை மறுமையில பேச, யா அல்லாஹ் இவருடைய சொர்க்கத்தில் நடக்கு. எவர் ஒரு நாளைக்கு 3 தடவை யா அல்லாஹ் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், நரகத்தை விட்டு காப்பாற்று அல்லாஹ் என்று ஒருவர் 3 தடவை கேட்டுவிட்டால் அந்த நரக நாளை மறுமையில கேட்கும், அல்லாஹும்ம அஜிரு மினன்னார், யா அல்லாஹ் இவரை நரகத்தை விட்டு நீ காப்பாற்று அல்லாஹ், அந்த நரகம் நன்மையிலே அல்லாஹ்விடத்தில் பேசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னா, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்நாளில் அன்றாடம் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருந்து அல்லாஹ் தஆலா அனைவரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அந்த அமல்களை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நம்மை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக, நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாக நம்மை பாவத்திலிருந்து விலகி இருக்கும்படியும் அந்த நரக நெருப்பை பயந்து கொள்ளும்படியும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துத் தஹரீம் 66வது சூராவினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் கூப்பிடுறான், ஈமான் கொண்டவர்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமானியர்களே, ஈமான் கொண்டவர்களை தான் அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிடும் போது ஈமான் கொண்டவர்கள்,
நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மளை அழைக்கலாம் சொல்றான், பூ அம்புசக்கும், உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நரக நெருப்பினுடைய விறகுகள் மனிதர்களும் கற்களும் தான். அங்கே கடுமையான வானவர்கள் இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக ஈமானியர்கள், ஈமான் கொண்டவர்களே, பாவம் செஞ்சிடாதீங்க, தொழுகையை விட்டுறாதீங்க, குர்ஆன் ஓதுவதை விட்டு விடாதீர்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்தை நீங்கள் பின்பற்றி நடங்கள், இதுதான் உங்களை சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது. எனவே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி அல்லாஹ் அன்பாகும் அரவணைப்பாகும் ஈமானியர்கள் அழைத்து குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இறை கட்டளை உணர்ந்து புரிந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அடிப்படையில் அமல் செய்யக்கூடியவர்களாகவும் பாவமான காரியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அந்த நரக நெருப்பிலிருந்து அன்றாடம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذكرுல்லாஹல் அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.